ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் ஜனனி, ஸ்பீக்கர்ல போடு. ஜனனி சத்திய பாத்துட்டியா? அக்கா அங்க என்னக்கா பிரச்சனை ஆகுது? என்னக்கா நடக்குதாங்க? பிரச்சனையா? ஐயா இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அக்கா நீங்க ஏதாவது பண்றீங்களா? அக்கா அங்க அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ அதெல்லாம் ஏதும் இல்லையம்மா. இந்த அறிவுக்கரசி அம்மா இல்ல அறிவுக்கரசியத்தான் அம்மான்னு சொன்னேன். அவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிருக்காங்க. நாங்கெல்லாம் எதுவுமே சொல்லலையே. இப்ப கூட பாயாசம் செஞ்சு கொடுத்தோம். ஏப்பா ஏன் அப்படி கேக்குற? அக்கா எதுவா இருந்தாலும் இப்ப கொஞ்ச நேரம்க்கா ப்ளீஸ்க்கா எதுவும் பண்ணாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா நீங்க ஏதாவது அங்க பண்ணா எங்க சக்தியை டார்ச்சர் பண்றாங்கக்கா. ஐயோ இல்ல ஜனனி ப்ளீஸ்க்கா செஞ்சு எதுவும் பண்ணாதீங்கக்கா. அக்கா சக்தி உயிருக்கே ஆபத்தாயிருங்கக்கா ப்ளீஸ்க்கா எதுவும் பண்ணாதீங்கக்கா. நான் வந்துடுறேன்க்கா. ஜனனி சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல. பாயாசத்துக்காக பேசுறாங்க. அடடடடடடா பாயாசம் சூப்பர். ரேணுகா சொன்ன மாதிரியே சீனிய தூக்கல அற்புதமா பண்ணிருக்க. ஞானம் அம்மா கொடுத்து வச்சவரு. சொல்ற விதத்துல சொன்னாதான் உங்களை மாதிரி மரமண்டைங்களுக்கு உரைக்குது. சரி சரி மச நிக்காம சமைங்க. விருந்து பிரமாதமா இருக்கணும். பாயசம் மாதிரியே. காலையில் வாங்க, நான் உங்களுக்கு எடுத்து தரேன். சென்ட் ஆயிடுச்சு மேடம். நான் போய் 2-3 மெடிக்கல் ஷாப்பில் கேட்டேனே. டாக்டர் எழுதி கொடுத்த சீட் இருந்தால் தான் கொடுப்பேங்க. ஆடுவா பின்னாடி எவனோ மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். பாண்டிச்சேரியில் இருக்கேங்கிற என்னை ஏமாத்திட்டு வேற ரூட்ல எதுவும் போறியோ? பாண்டிச்சேரியில் இருக்க மாதிரியே தெரியலையே. மயில் கத்துது. ஏன் பாண்டிச்சேரினா மயில் கத்தாதா? சக்தி எங்க இருக்க? சக்தி ஜனனி சக்தி எங்க இருக்கு? சக்தி தப்பா வந்துட்டேனா?
சக்தி சக்தி எங்க இருக்கு எங்க இருக்கு சக்தி ஐயோ என்னாச்சு உனக்கு எங்க இருக்கு ஐயோ, சக்தி என்னாச்சு சக்தி அவளே ஃபோனை போட்டு நம்மள அமைதியாக இருக்க சொல்கிறானா அவளுக்கு ஏதாவது பெரிய ஆபத்தா இல்லை சக்தி உசுருக்கு ஏதாவது பிரச்சனையா ஒன்றும் புரியலையே. சித்தி இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் சித்தி. இவங்க சும்மா நம்மளை பயமுறுத்தி பார்க்குறாங்க. இவங்களெல்லாம் சக்தி சித்தப்பாவை ஒன்றும் செய்ய முடியாது சித்தி. அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஜனனி பேசுனதை நீ கேட்டியே இல்லையா? கீழே எப்படி பேசுனா? எனக்கு அதை கேட்டு புரிஞ்சுக்கிறவே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ அப்படி பேசுற ஆளே கிடையாது. ஆளே ஒடுங்கிட்டா, கெஞ்சிக்கு இருக்கா. நீ கேட்டியே இல்லையா? அவதான் எல்லாருக்கும் தைரியம் சொல்லுவா, எதுவா இருந்தாலும் விட மாட்டா. அப்படி இருக்கிற அவளையே இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னா அப்படி என்னத்தை சொல்லி அவளை மிரட்டுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும்தான் இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு தர்ஷினி. இல்லை சித்தி, இப்படி நமக்குள்ள கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி அதை வச்சு இவங்க பிரச்சனையாக்கி இப்படி எல்லாத்தையும் நடத்திடலான்னு பார்க்குறாங்க.